நாம இப்ப மறந்து போன பல வருஷமா பாரம்பரியமான ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்வீட் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிட்டு சரியா ஒரு கப் மெஷரிங் கப்பில் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருந்தேன். அதை உள்ளே சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயிலேயே வறுத்து விட்டுருங்க. பாசிப்பருப்பு நல்லா வாசம் வரணும், லேசாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு மிதமான தீயில இருக்கட்டும். இப்போ பாருங்கள், பருப்பு லேசாக கலர் மாறி வந்திருக்கு, நல்லா சூடேறி இருக்குது, நல்லா வாசமாக இருக்குது. ஸோ நல்லா கடிச்சு பார்க்கும்போது கிறிஸ்பியாக இருக்கும்ல, அந்த மாதிரி வந்த பிறகு இதை தனியாக எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஸோ தண்ணீர் சேர்த்து நல்லா களைஞ்சி 2 முறை கழுவி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி தண்ணீர் வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப், இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 கப் தண்ணீர் சேர்த்துருக்கேன். அதில் இப்போ நம்ம வறுத்து எடுத்த பாசிப்பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மூடி வச்சு சரியாக ஒரு 3 அல்லது 4 விசில் மிதமான தீயிலேயே வேக வச்சு எடுத்துக்கங்க இருக்கட்டும். இப்போ அதுக்கடையில் நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு சாஸ்பேனில் 1/2 கப் தண்ணீர், 3 கப் அளவுக்கு தட்டி எடுத்த வெல்லம் சேர்க்குறேன். நாம் எடுத்திருக்க 1 கப் பாசிப்பருப்புக்கு இந்த மாதிரி 3 கப் வெல்லம் சரியான ஒரு மிதமான இனிப்பு இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாகு பதமெல்லாம் தேவை கிடையாது. அந்த 1/2 கப் தண்ணீரில் இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும், தண்ணீரும் அதிகம் சேர்த்துற வேணாம். இப்போ பாருங்கள், அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நம்ம பிறகு வடிகட்டி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். 4 விசிலுக்கு பிறகு வெயிட் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தண்ணீரெல்லாம் வற்றி நல்லா பருப்பு குலைவாக வெந்திருக்கு. லேசாக மலர்ந்த மாதிரி இருக்கும். நம்ம பிறகு இதை குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லாவே மசிஞ்சு வந்துடும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் தண்ணீர் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தண்ணீரோடையே நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற கடாய் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து அகாரோடைய ஹார்ட் அனடஸ்ட் கடாய் தான், நான்ஸ்டிக் கிடையாது. ஆனால் ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ சரியாக 1/2 கப் நெய் சேர்த்துறேன். நெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு மிதமான தீயில வச்சுட்டு சரியாக ஒரு கப் அளவுக்கு ரவை, நம்ம நார்மலாக உப்புமா செய்ய யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ரவை தான் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. அந்த நெய்யிலேயே ரவை லேசாக வறுப்பட்டு வரணும். பாருங்கள், இப்போ ரவை வறுப்பட்டு இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. இப்போ இதில் ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த தேங்காய் துருவலுமே அந்த நெய்யில் நல்லா வறுப்பட்டு வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி தேங்காய் ரவையெல்லாம் நல்லா கலந்து வாசம் வந்த பிறகு நம்ம வேக வச்சு எடுத்த அந்த பாசிப்பருப்பை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக கலந்து விடுங்க. கொஞ்சம் தண்ணீராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை தண்ணீரோடையே சேர்த்துருங்க. எனக்கு ரொம்ப ட்ரை ஆயிருச்சு, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணீர் கூட லேசாக தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த பாசிப்பருப்பு ரவையும் நல்லா கலந்து வரும். அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மிதமான தீயிலே 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஆரம்பத்தில் கரைச்சி எடுத்த அந்த வெல்லம் இருக்குல்ல, சாதம் இப்போ இதில் சேர்த்துடலாம். இந்த இனிப்பு வந்து உங்களுக்கு நார்மலாக நல்ல இனிப்பாகவே இருக்கும். உங்களுக்கு நல்லா ரொம்ப தித்திப்பாக வேணும்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப குறைவான இனிப்பு போதுன்னா இனிப்பை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது நார்மலாக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரியான ஒரு இனிப்பு சுவையில் இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. வெல்லம் சேர்த்ததுமே கொஞ்சம் இலகலாக கொடுத்துரும். ஸோ ஒரு குறைவான தீயில வச்சுட்டே கலந்து விடுங்க. கட்டிப்படுற மாதிரி தெரியும். கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுவுமே நல்ல சரிசமமாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் வந்துட்டுருக்கு. அடியில் தங்காமல் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் இனிப்பை கூட டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் கொஞ்சம் திக்காகி வந்துட்டுருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கூடவே வறுத்த முந்திரி கொஞ்சம் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் இன்னும் ஒரு 1/4 கப் வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நெய் அண்ட் ஆயில் ரெண்டுமே கலந்து சேர்த்துக்கலாம். அல்லது வனஸ்பதி டால்டா சேர்ப்பாங்கள்ல, ஸோ அது மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நீங்கள் ஃபுல்லாகவே நெய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரிஜினல் ரெசிபி ஃபுல்லாகவே நெய் சேர்த்து தான் செய்வாங்க. இந்த மாதிரி கலந்து விடுங்க. கொஞ்சம் ஒட்டாமல் ஒரு அல்வா மாதிரியான பதத்துக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே கலந்து வந்துட்டுருக்கு. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல வாசமாக இருக்குது. இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான செட்டிநாடு ஸ்வீட் உக்கரை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் இன்னும் அதை விட நிறைய பேர் இதை மறந்தே போயிருப்பாங்க. நம்மளுடைய பாரம்பரியமான ஸ்வீட், அதுவும் செட்டிநாடு ஸ்பெஷல் அல்வாவெல்லாம் இப்போ வந்தது தாங்க. இதெல்லாம் அந்த காலத்து பழங்காலத்து அல்வான்னு கூட சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி இருக்கும். இதில் அன்ஹெல்த்தியாக நம்ம எதுவுமே சேர்க்கலை. பாசிப்பருப்பும் சரி, வெல்லம் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியான வெர்ஷனாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ண மாட்டீங்க இந்த சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் உக்கரை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.